ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்விஹெச் ஹாபிஸ் தமிழ். என் சேனலில் பார்த்து கொண்டிருக்கோம் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ தான் என் சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 2 பென்சில் கேஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோவில் எடுத்த மாதிரி இந்த வீடியோவில் வந்து ஒரு கிஃப்ட் பாக்ஸு தின்னாக நான் ஒரு அட்டையை தான் நான் வந்து எடுத்திருக்கேன். இதில் மெஷர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 13x8 வந்து எடுத்துக்கோங்க. அதேமாதிரி லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு வந்து பார்த்திங்கன்னா 612, அந்த சைடு பார்த்தீங்கன்னா 6 மட்டும் மெஷர்மெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள், பொறுமையாக வீடியோவை பாருங்கள், உங்களுக்கு புரியும். 6 எடுத்துருக்கேன் பாருங்கள். இங்கே ஸ்கேல் 12. அதேமாதிரி இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா 6 எடுத்துக்கோங்க. இந்த சைடும் 6 எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம இது கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் கட் பண்ணுறேன் பாருங்கள். 4 கார்னர் சைடும் வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த எக்ஸ்ட்ராக்கெலாம் வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணி முடிச்சுட்டு காமிக்கிறேன் பாருங்கள். பொறுமையாக பாருங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆல்ரெடி பார்ட் 1 போட்டிருக்கேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், இந்த கார்னரில் வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இங்கே வந்து பார்த்திங்கன்னா நடுவில் வந்து 6 இருக்கும் இல்லையா, அதில் பார்ட்டிஷன் பண்ணி 3 மெஷர்மெண்ட் பண்ணி அந்த இடத்துல வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. ஓகே, இதே மாதிரி பொறுமையாக வரைஞ்சி எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கார்னர் சைடு எல்லாமே பாக்ஸாக உங்களுக்கு வந்திருக்கும். அது மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸாக வந்திருக்கும். அதை நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் இந்த வி ஷேப்புக்கு இருக்கு இல்லையா, அதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துப்போம். சரிங்களா, இப்போ நம்மளுக்கு இந்த பேஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஓகே, இதுக்கு மேலே நீங்கள் என்ன டெக்கரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ கலர் பேப்பர் வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நம்மளோட இஷ்டம் தான். சரிங்களா, உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல மட்டும் ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் இந்த பேப்பரை வந்து கலர் பேப்பர் வந்து எடுத்திருக்கேன், அதை வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். சரிங்களா, தென் நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடில் இருக்கிறதுலாம் எக்ஸ்ட்ரா இருக்குது இல்லையா, அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. சரிங்களா, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேப்பரை எடுத்து கலர் பேப்பரை எடுத்து நான் அது மேலே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். உள்ளேயும் அந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன கலர் பேப்பர் இருக்கோ அது பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒயிட் கலர் என்ன கூட ஒயிட் கலர் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இதுக்கப்புறம் டெக்கரேட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப சிம்பிளான கிராஃப்ட் தான். ஆல்ரெடி நிறைய ஹோம்மேட் கிராஃப்ட் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க சேனலில் போய் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். சரிங்களா, இப்போ இதுவும் கட் பண்ணி பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ மடக்கி விட்டுக்கோங்க, கொஞ்சம் நல்லா காயட்டும். ஓகே, இப்போ பாருங்கள், பஞ்சிங் மிஷின் எடுத்து எல்லா இடத்துலையும் ஹோல்ஸ் போடணும். அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு டெக்கரேட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பஞ்சிங் மிஷின் எடுத்து எல்லா சைடும் இந்த சைடு, அப்புறம் லெஃப்ட் சைடு, ரைட் சைடு, இந்த கோன் ஷேப் இருக்கு இல்லையா, ட்ரையாங்கிள் ஷேப், அங்கேயும் வந்து ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. சரிங்களா, ஹோல்ஸ் போட்டு உள்ளன் த்ரெட் எடுத்து நம்ம மாட்டி விட வேண்டியது தான். இந்த ஷூ லேஸ்லாம் போடுவோம் இல்லையா, அதே தாம்மா, வேறு ஒன்றும் இல்லை. சரிங்களா, ஸ்டார்டிங்கான இடத்துல மட்டும் இந்த நல்லா முடிச்சு போட்டுக்கோங்க. கழண்டு வர மாதிரி இருக்கும். ஏதாவது மணி ஏதாவது போட்டு அந்த ஹோல்ஸ் வழியாக வராத மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா சின்னதாக சர்க்கிள் மாதிரி கட் பண்ணி ஒட்டிக்கோங்க. நான் காமிச்சிருப்பேன் பாருங்கள் நல்லா வீடியோவை. இந்த மாதிரி வந்து க்ராஸாக வந்து ஷூ லேஸ் போடுற மாதிரி நூலை விட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு இந்த பாக்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. பென்சில் பாக்ஸ் பாருங்கள், ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் ஆல்ரெடி வந்து வாட்டர் மெலான் தீமில் வந்து பண்ணியிருக்கேன் பாருங்கள். அதுவும் அதே மாதிரியே தான் பண்ணியிருக்கேன். ரெட் கலர், க்ரீன் கலர்லாம் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். கலர் பேப்பர் எடுத்து அந்த மாதிரி ரெட் கலர் த்ரெட் எடுத்து நான் வந்து பாருங்கள் மாட்டி விட்டுருக்கேன். இப்போ போட்டு காமிக்கிறேன். பென்சில் பாருங்கள், நல்லா இழுத்து நல்லா ஒரு நாட் போடுங்க. போட்டு விட்டுட்டு அந்த பக்கமும் இழுத்து விட்டுக்கோங்க. ஓகே, அவ்வளோதான், நம்மளுக்கு இது ரெடி ஆயிடுச்சு. அந்த நூல் அப்பப்போ எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் நாட் மட்டும் போட்டு நாங்கள் பிரித்து விடுங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி போட்டிங்கன்னா அந்த பாக்ஸ் வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான பாக்ஸு, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். ஆஸ் யூஷுவல் இல்லாமல் இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சரிங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. பிடிச்சிருந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.